ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்தையும் நாம் காணும்படி கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு தேவன் தந்த உபாகமம் 33:29 அனைத்தும் அவரே என்கிற தலைப்பில் இந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2025 வருடத்தில் அனைத்தும் அவரே. ஒருவர் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய ஊழியம் நிறைவேறப் போகிறது. தேவன் தம்மண்டையிலே அவனை சேர்க்க போகிறார். இப்பொழுது அவன் ஒவ்வொரு கோத்திரமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தேவஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதற்கு முந்தின சில காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே வருகிறார். குறிப்பாக அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்றெல்லாம் சொன்னவன், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார் என்றெல்லாம் ஆசீர்வதித்ததான மோசே, இப்போது தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதத்தை, இதுதான் தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொன்ன கடைசி ஆசீர்வாதம். இந்த வசனத்தில் 6 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று, தேவஜனமாகிய நம்மை தேவன் பாக்கியவானாய் மாற்றுகிறார். 2, தேவனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லாதபடி, தேவனுக்கு ஒப்பானவர் தேவர்கள் எப்படி யாரும் இல்லாமல் இருக்கிறார்களோ அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லாதபடி நம்முடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். 3வதாக, நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக ஆண்டவர் மாறுகிறார். 4வதாக, அவர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். 5வதாக, இச்சகம் பேசுகிற சத்துருக்களை அடக்கி போடுகிற தேவனாக அவர் எழுந்தருளுகிறார். 6வதாக, எந்த சத்துருக்கள் நமக்கு முன்பாக தலையை உயர்த்தி இச்சகம் பேசி மேன்மை பாராட்டினார்களோ அவர்களுடைய மேன்மையை மிதிக்கத்தக்கதாக, அதாவது அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேடுகள் என்பது மேன்மை. அவர்களுடைய மேன்மைகளை மிதிக்கத்தக்கதாக உன்னை அதிகாரமும் வல்லமையும் உடையவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்பது தேவ ஜனம். அந்த தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான். நம்ம யாரு? பாக்கியவான்கள். பாக்கியவான் என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்னொன்று விசேஷித்தவன். நான் அதை 2ஐயும் இணைத்து சொல்லுகிறேன். நாம் விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ள விசேஷித்தவர்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முதலாவது, நம்மையே என்ன பண்ணக்கூடாது? தாழ்வாய் நினைக்க கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தர் உன்னை பாக்கியவானாய் மாற்றி இருக்கும் போது
நீயே ஏன் உன்னை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ளால ஏன் தேவையில்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது? நீங்கள் யார்? முதலாவது தேவனுடைய ஜனம். நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 144:15 கொஞ்சம் வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம பாக்கியவான்? வாசிக்கலாம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் தெரியுமா இஸ்ரவேல் பாக்கியம் உள்ளது? அவர்கள் ஜீவனுள்ள தேவனை கர்த்தராய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற ஆண்டவரை கர்த்தராய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்ம யாரை தெரியுமா தொழுது கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற ஒரு ஆண்டவரை, நமக்காக யாவையும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிற ஒரு தேவனையாக்கு நம்ம தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற தெளிவு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். கர்த்தரை தெய்வமாக்க கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஏன் நான் விசேஷித்தவன்? அதற்கு காரணம் என்ன? நான் கர்த்தரை, அதாவது ஜீவனுள்ள தேவனை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாயிருக்கிறவரை, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை நான் தேவனாக கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் மரித்தவர் அல்ல. மரித்தது உண்மை. மனிதனாக உலகத்திலே வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்தது உண்மை. அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் என் இயேசு உயிரோடு கூட எழுந்தது உண்மை. உயிரோடு கூட எழுந்தவராய் மட்டுமல்ல, அதற்கு பின்பு மரியாதவராக, சாவாமை உள்ளவராக இன்றைக்கும் ஜீவிக்கிறது உண்மை. நான் ஆராதிக்கிறது ஜீவன் உள்ள தேவனை. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதை போல ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டம். ஆகையினாலே தேவன் எங்களை விசேஷித்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராய் இருக்கிற தேவ ஜனங்களாகிய பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தெளிவு நமக்கு வேணும். நான் கர்த்தரை சேவிக்கிறவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று. தாவீது சொல்வான், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுவார். அவர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, ஏன் இஸ்ரவேலின் தேவன் அல்ல, என் தேவன். அந்த உரிமையை கல்வாரி சிலுவையிலே இயேசு அடைந்த மரணம் எனக்கு பெற்று தந்திருக்கிறது. நான் பாக்கியவானாய் இருக்கவில்லை. நான் சாபத்தின் பிள்ளையாய் இருந்தேன். ஆனால் இயேசுவின் சிலுவையின் மரணம் எனக்கு அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்று தந்திருக்கிறது. நீங்க இப்ப சாதாரணமானவர்கள் அல்ல, பாக்கியவான்கள். அந்த தெளிவு உங்களுக்குள்ளால் எப்பவும் இருக்கணும். சங்கீதம் 32:1-2 வாசிக்கலாம். எப்படி நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இயேசுவின் சிலுவையின் மரணம் என்னை பாக்கியவானா மாற்று சொன்னனே. அந்த சிலுவையின் மரணம் எப்படி என்னை பாக்கியவானாய் மாற்றுகிறது? அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து சிந்தினதான விலையேற பெற்றதும் மாசற்றதும் குற்றமற்றதுமான இரத்தம் என்னுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் என்ன பண்ணினது? மூடி போட்டது. மூடி போட்டது. என்னை ஆளுகை செய்திருந்த பாவத்தை இல்லாமற் போக செய்து மூடி போட்டது. ஆகையினாலே நான் இப்பொழுது தேவனை கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றேன். அது என்னை பாக்கியவானாய் மாறுச்சு. அடுத்து 2வது வசனம், எவனுடைய அக்கிரமத்தை மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ,
எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இரத்தம் என்னுடைய பாவங்களை மூடி இருக்கலாம், என்னுடைய மீறுதல்களை மூடி இருக்கலாம். ஆனா நான் திரும்ப என்ன பண்ணணும்? இனி ஒரு முறை கர்த்தர் என்னுடைய அக்கிரமத்தை எண்ணாதபடிக்கு என்னுடைய ஆவியில கபடம் இல்லாமல் உண்மை உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவளாய் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது நான் நிரந்தரமான பாக்கியவானாய் மாறுகிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். நமக்கு இந்த பாக்கியத்தை பெற்று தந்தது எது? கல்வாரி சிலுவையிலே இயேசு அடைந்த மரணம், அவருடைய இரத்தம். இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த இரத்தம், அந்த இரத்தத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு வேணும். கர்த்தர் மூடி போட்ட பாவங்களை மறுபடியும் நீங்க கிளறிக்கிட்டு இருக்க கூடாது. அது எப்ப கர்த்தர் மறுபடியும் எண்ணுகிறார்? நீங்க மறுபடியும் அக்கிரமம் செய்யும் போது, நீங்கள் அக்கிரமத்திற்கு திரும்பும் போது கர்த்தர் மறுபடியும் அதை எண்ணுகிறார். ஆகையினால உங்களுக்குள்ள குற்ற உணர்வு தேவையில்லை. நீங்க பாவத்தை உணர்ந்தது உண்மையானால், அதை ஒத்துக்கொண்டது உண்மையானால், தேவனுக்கு முன்பாக மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்பினது உண்மையானால், அதை விட்டு விலகினது உண்மையானால், இனி நீங்கள் குற்ற உணர்வோடு கூட வாழ வேண்டியவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களையும் மூடி உங்களை பாக்கியவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆனா இனி நீ அக்கிரமத்திற்கு திரும்பிடக்கூடாது. திரும்பினால் மறுபடியும் அவர் அதை எண்ண ஆரம்பித்து விடுவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாக்கியவான் என்கிற மேன்மையை இழந்து போயிடுவ. பாஸ்டர், இன்னைக்காவது கொஞ்சம் எங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பக்கூடாதான்னா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் மிகவும் தெளிவா சொல்றேன். நீங்க மறுபடியும் அக்கிரமத்திற்கு நேராய் திரும்பும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாக்கியவான் என்கிற மேன்மையை இழந்து போவீர்கள். உங்களுடைய அக்கிரமங்களை, கர்த்தர் மூடி போட்ட பாவங்களை மறுபடியும் நினைக்க ஆரம்பித்து விடுவார். அக்கிரமங்களை அவர் திரும்ப எண்ணாதபடிக்கு நீங்கள் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், உபாகமம் 33:29. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப முதலாவது இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து என்னுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மூடி போடுகிறதான வேளையில அது எனக்கு எதை கொண்டு வருகிறது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி மார்க் 16:16 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மூடி அவர் அக்கிரமங்களை எண்ணாதபடிக்கு என்னை பாக்கியவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றுகிறதான வேளையில நான் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை சுதந்தரித்தது உண்மையானால், வேதம் எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றது. வேதம் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு எங்கே சேர்க்கிறதா? அப்போஸ்தலர் 2:47 கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் தேவனை துதித்து ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்களும் மீறுதல்களும் மூடப்பட்டு பாக்கியவான்களாய் மாறினவர்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று எழுதிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் உனக்கு ஒப்பானவன் இல்ல? நீ சாதாரணமானவன் அல்ல. நீக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் இயேசு உங்களை சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். சபை என்பது 4 சுவர் அல்ல. சபை என்றால் என்ன என்று சொல்லி எபேசியர் 4:12 சொல்லுகிறது. வாசிக்கலாமே. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில என்ன அவயமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். கரங்களை கொட்டி ஆமென். நான் 4 சுவருங்கிறதான சபைக்குள்ளால அல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் எனக்கு ஒப்பானவன் இல்ல தெரியுமா? ஏன் தெரியுமா எனக்கு ஒப்பானவன் இல்ல? என்னை கர்த்தர் விசேஷித்தவனாய் மாற்றினாரே, எனக்கு ஒப்பானவன் ஏன் இல்ல தெரியுமா? நான் 4 சுவர் என்கிற சபைக்குள்ளால சேர்க்கப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவின் சரீரம் என்கிற சபையிலே அவயமாய் சேர்க்கப்பட்டிருக்கிற. சபை என்பது 4 சுவர் அல்ல, ஏக்கர் கணக்கில் இருக்கிற பில்டிங் அல்ல, 1000 10,000 பேர் கூடுகிற இடம் அல்ல. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பண்ணுகிறார்? அவயமாக இணைக்கிறார். ஆமென். நான் இப்ப யாராவோ இருந்தனா, சாபத்தின் பிள்ளையா இருந்தனா, இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை மீறுதல்களை மூடி போட்டபடியினாலே பாக்கியவான் என்கிற மேன்மை எனக்கு கிடைச்சது. அந்த பாக்கியம் என்னை எங்க கொண்டு வந்துச்சு சேர்த்துச்சு தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சாதாரணமானவன் அல்ல, கிறிஸ்துவின் அவயமாக்கும். கரங்களை கொட்டி ஆமென். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, நான் இனி என்னுடையவன் அல்ல. அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சா? இல்ல. இப்பவும் நம்ம யாரு? நம்முடையவர்கள் மட்டுமே. அது நம்ம உணர்வு. ஆனா வேதம் அதை அனுமதிக்கவில்லை. நான் எப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாய் இணைக்கப்பட்டேனோ அது முதற்கொண்டு எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லாதிருக்கிறபடியினால நான் என்னுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துவினுடையவன், நான் கிறிஸ்துவினுடையவள். அந்த உணர்வு தேவ ஜனத்திற்குள்ளாய் வர வேண்டும். அப்பதான் நீங்க பாக்கியவான் என்கிறது நிலம் நிற்கும். அப்பதான் உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. உங்க தலை உயர்த்தப்படும். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? யார் இல்லைன்னும் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளுக்கு பயப்படுகிறவரும், அற்புதங்களை செய்கிறதில் வல்லவருமாகிய உமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. யார்? அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்திலேயாக நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? அவயமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு ஒப்பானவனும் யாரும் இல்லை. எதுக்கு உனக்குள்ளால ஒரு தாழ்வு மனப்பான்மை? ஏன் ஒன்ன நீயே அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ யோசி. நான் கர்த்தருடைய பிள்ளை மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தின் அவயம். என்ன கர்த்தர் மேன்மை படிச்சு வச்சிருக்கிறாரு? எனக்கு ஒப்பானவன் வருதனே இல்லை. நான் இயேசுவின் சரீரத்தின் அவயம். அந்த சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால உங்கூட இணைக்கப்பட்டிருக்கிற அவயத்தையும் நீ மேன்மையா எண்ணணும், உன்னையும் மேன்மையா எண்ணிக்கொள். பெருமை வந்துடக்கூடாது, தலக்கணம் வந்துடக்கூடாது. அது வேற டிபார்ட்மெண்ட், அங்க போயிடக்கூடாது. நம்ம தாழ்மையோடும் தெய்வ பயத்தோடும் கூடிய மேன்மை. கரங்களை கொட்டி இப்ப மறுபடியும் உபாகமம் 33:29 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆண்டவர் இப்ப உனக்கு யாரா மாறுறாரு? உனக்கு சரீரமாகிய கிறிஸ்து யாரா மாறுறாரு? சகாயம் செய்யும் கேடகமாய் மாறுகிறார். போர் வீரர்கள் கேடயத்தை பிடித்திருப்பார்கள். எதற்காக? எதிரிகளுடைய அம்புகள் தங்களை தாக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பதற்காக கேடயத்தை பிடித்திருப்பார்கள். ஆண்டவர் முதல் பிதாவாகிய ஆபிரகாம் என்கிற ஆபிரகாமை அழைக்கிறதான வேளையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அவன் இன்னும் ஆபிரகாமாய் மாறவில்லை. யாராயிருக்கிறான்?
ஆபிரகாமா இருக்கிற அவன் ஆபிரகாமா இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை பார்த்து நீ பயப்படாத, பில்லி சூனியத்தை ஏவல் பிசாசை மாந்திரீகத்தின் ஆவிகளையும் செவ்வினையும் பார்த்து நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் பின்னப்படுகிற சதி வலைகளை பார்த்து நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத. காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், உதவி செய்கிற கேடகம். சத்துருவனுடைய தாக்குதல் நம்மை தொடாதபடிக்கு அவருடைய சரீரமாகிய சபையிலே அவயமாய் சேர்க்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் கேடகமாயிருக்கிறார், மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். அவரை தாண்டி எதுவும் நம்மளை தொட முடியாது. இந்த வருஷம் நீங்க நினைக்கிறது போல உள்ள வருஷம் கிடையாது. மிக பயங்கரமான வருடம். பயங்கரமான காரியங்களை நீங்க கேட்க போறீங்க. திகில் நிறைந்த ஒரு வருடம், திகில் நிறைந்த ஒரு வருடம். தேசம் தன்னுடைய சமாதானத்தை இழக்கிற ஒரு வருடம். பயமும் திகிலும் உருவாக்குற ஒரு வருடம். ஆனா தேவ சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாயிருக்கிற உனக்கு சொல்றாரு, பயத்திற்கு நீங்களாகி திகிலுக்கு தூரமாவாய். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் என் செட்டைகளிலே உன்னை மறைத்து நான் காப்பேன். எதுவும் ஒன்னு தொடாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எதுவும் ஒன்னு தொடாது. கண்ணின் மணி போல உன்னை காப்பேன். எவ்வளவு வேகமா அம்பு வரட்டும், கேடகத்துக்குள்ள பட்ட உடனே என்ன பண்ணிரும்? அது தன்னுடைய வீரியத்தை இழந்து போய்விடும். அவர் கேடகம் மட்டுமல்ல, மகா பெரிய பலனுமாயிருக்கிற தேவன், நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, உனக்கு ஒத்தாசையின் பர்வதம் அவர். உன் தேவைகளை அறிந்து வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு சகல நன்மைகளையும் பரிபூர்ணமாய் அருளுகிற தேவன். நம்ம ஒரு மலையாள பாட்டுல பாடுவோம், என்னுடைய ஆவுசியங்கள் அறிഞ്ഞு ആകാശത്തിൻ കീഴി വാതിൽ തുറന്നു എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു നല്ല ഇടയൻ. என்னுடைய தேவைகளை அறிந்து வானத்தின் வாசலை திறந்து எல்லா நன்மைகளையும் திருப்தியாய் எனக்கு தருகிற என்னுடைய இயேசு நல்ல இடையன் என்பது எதை குறிக்கிறது? நல்ல மேய்ப்பன். எனக்கு தாவீது சொன்ன, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். குறைவுகள் வரும்போது நீ கவலைப்படாத, அவர் உனக்கு சகாயராயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு சகாயராயிருக்கிறார். குறைவுகள் வந்த வேகத்திலே இல்லாம திரும்பி போயிடும். ஆனா நீ கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒழுங்கா அடங்கி இருக்கணும், ஒழுங்கா அடங்கி இருக்கணும். சரீரத்திலேருந்து கலண்டு கலண்டு போனேன்னு வச்சுக்கைய, இதெல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நீ கேள்வியும் கேட்கக்கூடாது. உலகம் அடைய போகிற ஆக்கினை தீர்ப்புக்கு நீயும் உட்படுவாய். கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்க மாட்டார். நீ அவருடைய சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு பாதுகாவல். அது வரைக்கும் தான் அவர் உனக்கு கேடகமாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மனம் போல போனேன்னு வச்சுக்கைய, அவனை வேணுன்னே சீல்டில் ஓட்ட போட்டு விட்டுருவாரு. எந்த அளவுக்கு நன்மை செய்வாரோ அந்த அளவிற்கு நீ மாறும்போது உனக்கு விரோதமாய் மாறுகிற தேவனும் கூட. மறந்து போயிடக்கூடாது. நான் எப்படி போனாலும் கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வார்னு நினைக்கக்கூடாது. குறித்த காலத்துக்கு கிருபையை விளங்க பண்ணுவார். ஆபிரகாமுக்கு நான் உனக்கு கேடகமும்
மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடக மகனே மகளே, நீ என் சரீரத்தில் அவயமாய் இருக்கிறபடியினால நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதிகளின் தேவைகளை அறிந்து நான் உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு நேராய் வருகிற ஆபத்துகளை அறிந்து அவைகள் உன்னை தொடாதபடிக்கு, நாச மோசங்கள் தொடாதபடிக்கு நான் உனக்கு கேடகமாயிருந்து பாதுகாத்து சகாயம் செய்வேன். கொள்ளை நோய் உன்னை தொடாதபடிக்கு என்ன பண்ணுவேன்? நான் கேடகமாயிருந்து உனக்கு சகாயம் செய்வேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு கேடகமாய் இருக்கிறாருன்னு பாருங்க. எனக்கு என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நல்லா கவனிங்க. என் சரீரத்தின் அவயமாயிருக்கிற நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை, அதுல இந்த வருஷத்துல என்ன சேர்த்துக்குங்க, இந்த வருஷத்துல பூமியில குடியிருக்கிறவர்களை, நம்மவும் பூமியில தானே இருக்கிறோம், பூமியில தான் இருக்கிற உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாய் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் உலகத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை கேடகமாயிருந்து காப்பேன். யார? என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொள்கிறவர்களை. அர்த்தம் என்ன தெரியுமா? என் வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களை நான் காப்பேன். கேட்கிறவன் இல்ல ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? அதை கை கொண்டு நடக்கிறவன் ஆண்டவருக்கு தேவை. வசனத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டம் என் ஆண்டவருக்கு தேவை. சத்தியத்தின்படி வாழ்ந்து உள்ளே பிரவேசிக்கிற நீதி உள்ள ஜாதி ஒரு கூட்டம் என் ஆண்டவருக்கு தேவை. எல்லா இடத்திலும் வசனத்தின்படி வாழ்ந்து என் ஆண்டவரை உயர்த்துகிற, என் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற, என் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கூட்டம் என் ஆண்டவருக்கு தேவை. ஒன்னு வேற வேலை இல்லாம பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு மனுஷனா இறங்கி வந்து உன் பாவத்தை சுமந்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்துக்குள்ளால உன்னுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அந்த இரத்தத்தினால உன்னை மூடி உன்னை சும்மா கிடையாது பாக்கியவானாய் மாற்றி தன்னுடைய சரீரமாகிய சபையில் அவயமாய் இணைத்து உனக்கு ஒப்பானவன் வேறு ஒருவனும் இல்லாதபடி ஒன்றுக்கும் உதவாமல் தகுதியற்றவனாய் கிடந்த உன் தலையை உயர்த்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு ஏற்ற வைராக்கியமுடையவனாய் வைராக்கியமுடையவளாய் மாற வேண்டும். அது மாம்ச வைராக்கியம் அல்ல, ஆவியிலே உண்டாகிற பவுலுக்குடைய வைராக்கியம். அந்த வைராக்கியம் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனாய் நடக்கிறவளாய் உன்னை மாற்ற வேண்டும். வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்து வாழுகிறவனாய் அல்ல, கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக்கொண்டு கை கொண்டு வாழுகிறவனாய் வாழுகிறவளாய் இருக்க வேண்டும். உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் தாழ்மைப்பட்டு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்கிற பிரமாணத்தை மீறாதவளாய் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையை குறிச்ச வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. அன்னைக்கு ஊரு சுற்ற போக கூடாது, அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாது. அது கர்த்தருடைய நாள். வைராக்கியத்துக்குள்ளால போயிட்டேன்னா அங்க போயிரும். நிறைய காரியத்தில் வைராக்கியம் வேண்டும். நீங்க சொல்லலாம் தேவ பிள்ளைகளுக்கு வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னு. அதே வசனம் சொல்கிறது, நல் விஷயங்களுக்காக வைராக்கியம் கொள்வது நல்லது. கர்த்தருக்கு ஏற்ற வைராக்கியம். நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க, கர்த்தருக்காக எந்தெந்த மனுஷன் கற்பனையை பிடிச்சுக்கிட்டு வைராக்கியமாய் நின்றானோ அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தினதில்லை. கரங்களை கொட்டி
ஆமென். அவருடைய வாழ்க்கையில் வந்த தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அப்ப அவர் கேடகம். உனக்கு எனக்கு யாரு? கேடகம். அவர் பாதுகாக்கிற கேடகம், உதவி செய்கிற கேடகம். பூச்சக்கரத்தில் எங்கும் குடியிருக்கிறவர்களிடத்தில் வரப்போகிற சோதனைக்கு உன்னையும் என்னையும் விலக்கி பாதுகாக்கிற வல்லமை இந்த கேடகத்திற்குண்டு. ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த வல்லமை உண்டு, வேற யாருக்கும் எதுக்கும் கிடையாது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:11-16 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, பொல்லாங்கனாகிய பிசாசு எய்கிறதான அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், சுட்டரித்து போடத்தக்கதாய், செயலிழக்க பண்ணத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தையும் பிடித்து கொண்டவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அவர் எனக்கு கேடகம். ஆமென். அல்லேலூயா. அதை என்னுடைய விசுவாசத்தினாலே நான் பிடித்துக் கொள்கிறேன். கரங்களை கொட்டி ஆமென். ஏதொன்றும் என்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னதான் வரட்டும், ஆமென், என் பக்கத்தில் அணுகுண்டே விழட்டும், என்னை அது ஒன்றும் செய்ய போவதில்லை. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அதுதான் அதிசயம். பொல்லாங்கன் அக்னி ஆஸ்திரங்களை எய்யதான் செய்வான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றிக்கிட்டு தான் இருப்பான். தேவ பிள்ளைகளுக்கு யோபுவுக்கு செய்தது போல எதையாகலும் தீமையை செய்து தேவனை விட்டு விலக்கி விடலாமா? கிறிஸ்துவின் அவயமா இராதபடிக்கு அந்த அவயத்திலிருந்து இவனை பிரித்து போய்விட செய்யலாமா என்று சொல்லி அவன் பயங்கரமாய் முயற்சிப்பான். அவனுக்கு வேலாது. தேவனுக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை பிளவுபடுத்துவதுதான் சாத்தானுடைய வேலை, அந்த பொல்லாங்கனுடைய வேலை. அதற்காக அவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்வான். ஆனால் நீ விசுவாசத்தினாலே ஒரு கேடகத்தை வைத்திருக்கிறாய். அது அவைகளை அவித்து போடும் வல்லமை உள்ளது. கரங்களை கொட்டி ஆமென். தேவ பிள்ளைகள் பேய் பிசாச பார்த்து பயப்படக்கூடாது. செத்தவன் எல்லாம் பிசாச மாறினான்னு பயப்படக்கூடாது. பில்லி சூனிய ஏவல் பிசாசு மாந்திரிகன் செவ்வினையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர். உங்களில் இருக்கிறவர் யாரு? சகாயம் செய்யும் கேடகமாயிருப்பவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அது என்னை சேதப்படுத்த முடியாது. எனக்கு விரோதமாய் மலை போல வருகிறவைகள் பனி போல மாறி போகும். அது என்னில பட்ட உடனே என்னாகி போகும்? பனியா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என் மேல மோதினாலும் நான் அதுக்கு மேல மோதினாலும் ஆமென், எனக்கல்ல சேதம். அதற்கு அந்த தெளிவு உங்களுக்கு வேணும். எப்போதுமே பிசாசு தேவ பிள்ளைகளை பார்த்து, கிறிஸ்துவின் அவயத்தில் சரீரத்தில் அவயமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தன் வழியை மாற்றி கொண்டு போவான். ஆனா இந்த உண்மை அநேகம் இருக்கு தெரியாது, பயந்துகிட்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லுது. போராட்டம் வரும். வருமானு கேட்டா வரும். ஆனால் எதுவும் உன்னை ஜெயிக்க கூடாது. ஆமென். எதுவும் உன்னை ஜெயிக்க கூடாது. நீ பிச்சாச்சு பிச்சாச்சு பிச்சாச்சுன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லு. நீ பிச்சாச்சு பிச்சாச்சு பிச்சாச்சுன்னு சொல்றதுக்கு பிச்சாச்சுக்கு ஆளா? நீ இயேசுவின் ஆள் அல்லவா? அவருடைய சரீரத்தில் அல்லவா நீ அவயமா இருக்கிற. அங்க இருந்துகிட்டு நீ ஏன் அவனை கூப்பிடுற?
சொல்லு. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒரு வழியா வருவ, ஒரு வழியா வருவ. நான் அணிந்திருக்கிற கேடகத்தில் வந்து மோதுவேன், 7 வழியா மண்டை உடஞ்சு ஓடுவேன். பைபிள் சொல்லுதா இல்லையா? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அது மனுஷனால உருவாக்கப்படலாம், சாத்தானால உருவாக்கப்படலாம், அதிகாரத்தினால உருவாக்கப்படலாம், ஏதொன்றும் வாய்க்காமற் போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அவயமா இருக்கிறியான்னு ஒரு செக்கப் பண்ணி பார்த்துக்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் உயித்து சோதித்து அறியுங்கள். இன்னமும் சரீரத்தில் தான் இருக்கிறேன்னா, அவயமா வச்ச இடத்துல தான் இருக்கிறேன்னா, இல்லைன்னா கேடகம் சகாயம் செய்யாது. கேடகத்துக்குள்ளால நீ இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. கேடகத்தை விட்டுக்கிட்டு நீ முன்னால் வந்துட்டேன்னா கேடகம் பொறுப்பல்ல. சிலர் வெளியே வந்து நிற்கிறீங்க, எப்படியாவது பின்னால் போயிருங்க, கிறிஸ்துவில் இணைஞ்சிருங்க, ஐக்கியத்தை பலப்படுத்துங்க, ஐக்கியத்தை புதிதாக்கி கொள்ளுங்க. நாளை கழிச்சு சிலர் கடைசியா அவர் உனக்காக வெயிட் பண்ணுகிற சில நேரங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, அவர் சமீபமாயிருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். எனக்கு 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். கர்த்தர் பேச விரும்புகிறார் சபையோடு. வரப்போகிற சோதனை காலத்திற்கு உன்னை தப்புவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீ தப்பிக்கொள்ளும்படி உனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்பது என் தேவனுடைய விருப்பம். சபையே, அந்த கேடகத்திற்குள்ளாய் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் திரும்பி வந்துவிடு. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, மருத்துவருடைய கரத்தில் அல்ல. உன் காலங்கள் நீ இடுகிற திட்டங்களில் அல்ல. உன் காலங்கள் உன்னுடைய பேக்ரவுண்டில் இல்லை, உன்னுடைய ஞானத்திலோ பலத்திலோ உன்னுடைய திறமையிலையோ இல்லை. உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை உணர்ந்து 1ஆம் தேதி இல்லை, இன்னைக்கு தேதி 1, அடுத்த மாதம் 1 ஆகட்டும்னு நினைச்சிடாத, 1 இன்னும் வரும்னு நினைக்காத. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரிய சகோதரனை, சகோதரி, வாலிபனை, கன்னிகையே, கிருபையின் வாசலை அடைப்பதற்கு முன்பாக இந்த நாளில் ஆகிலும் அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் மாறும்படி அவருக்குள்ளாய் ஒளிந்து கொள்ள முடிவா. அவருக்குள்ளால ஒளிந்து கொள். என்னதான் வரட்டும், எதுதான் நடக்கட்டும், கர்த்தர் உன்னை காப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். சாத்தான் வெள்ளம் போல வரட்டும், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் உனக்காக உன் பட்சத்தில் இருந்து கொடியேற்றுவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாத்தான் நோ சொல்லுவான், கர்த்தர் எஸ் சொல்லுவாரு. சாத்தான் எஸ் சொல்லுவான், கர்த்தர் சொல்லுவார் நோ. அது என் மகன், என் மகள், என் சரீரத்தின் அவயம், உனக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீ எய்கிற பொங்லாங்கான அக்னி ஆஸ்திரங்கள் அவனை தொடாது, அவளை தொடாது, அவைகள் அவிழ்ந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். இந்த காலை வேளையில யோசிங்க, தலைகளை தாழ்த்தி, என்ன பாக்கியவானா மாற்றினீரே ஆண்டவரே, என்னை பாக்கியவானாய் மாற்றினீரே, எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லாதபடி என் தலையை உயர்த்தினீரே, எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் நீர் மாறினீரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, ஏசப்பா, நான் இந்த
பாக்கியவானாய் மாறுவதற்கு சிலுவையிலே நிற்கிறயம் செலுத்தினீர் ஆண்டவரே. நீர் அந்த கிரயத்தை செலுத்தினபடியினாலே நான் பாக்கியவானாய் மாறினேன். இயேசப்பா, எனக்கு அந்த சிலுவையின் மரண ரட்சிப்பை தந்தது ஆண்டவரே. அது சாதாரண ரட்சிப்பல்ல, என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு தகப்பனே. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு என்னை உம்முடைய சரீரத்தின் அவயமாய் மாற்றி இருக்கிறது. என்னுடைய பாவங்கள் ஏராளம் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்கள் ஏராளம். எல்லாவற்றையும் உடைய இரத்தத்தினாலே மூடினீரே ஆண்டவரே. இனி என்னுடைய அக்கிரமம் அவைகளை எண்ணுவதற்கு காரணமாய் மாறாதபடிக்கு உம்முடைய சரபையாகிய சரீரத்திலே நீர் வைத்த இடத்திலே அடங்கி இருப்பதற்கு எனக்கு கிருபதாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்கு கிருபதாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளால கிடக்கு. அவை எங்களுக்கு விரோதமாக அக்னி ஆஸ்திரங்களை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிரும். சத்துருவினுடைய கிரியைகளுக்கு விலக்கி காக்கிற சகாயம் செய்யும் கேடகமாக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதான சகாயம் செய்யும் கேடகமாக, குறைவுகளை நிறைவாக்குகிறதான சகாயம் செய்யும் கேடகமாக, எங்களை மறைத்து பாதுகாக்கிற சகாயம் செய்யும் கேடகமாக இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, என்னை எங்க குடும்பத்தையும் சபையை நடத்துங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, நீங்க கேடகமா இருங்கப்பா. என் போக்குவரத்துல நீங்க கேடகமா இருங்கப்பா. என் வசிப்பிடத்துல நீங்க கேடகமா இருங்கப்பா. என் காரியங்களில் எல்லாம் கேடகமா இருங்கப்பா. ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் தோழரும் இல்லை. நீர் எனக்கு சகாயம் செய்கிறது கேடகரமா இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. எனக்கு கேடகமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இரக்கங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சாத்தானுடைய இஷ்டமும் மனுஷனுடைய இஷ்டமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு நீர் எனக்கு கேடகமாயிரும்னு சொல்லுங்க. இந்த வருடத்தில் எந்த மனுஷனுடைய இஷ்டமும் சாத்தானுடைய இஷ்டமும் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ யாவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதியிலேயோ எங்கள் சபையிலேயோ நிறைவேறாதபடிக்கு எங்களுக்கு கேடகமாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையிருப்பேன்னு சொல்றாரு. நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? எஸ், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரை பார்க்கலும் மேன்மையானவர்கள். நீங்கள் தேவனுடைய சகாயத்திற்கு பாத்திரர். இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் அவயங்களாய் அடங்கி இருப்போம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.